தொல்காப்பியம் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று 3 பொருள்களை வரையறை செய்கிறது. கருப்பொருள் என்கிற இடத்திலே தொல்காப்பியர் இப்படி சொல்கிறார்: தெய்வம், உணாவே, மா, மரம், புல், பறை, செய்தி யாழின் பகுதியொடு தொகை என்று வரையறைப்படுத்துகிறார். அதாவது கருப்பொருள் என்பது ஒரு நிலத்திலே வாழக்கூடிய, அந்த நிலத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதில் முதலில் வைக்கக்கூடியது தெய்வத்தை முதலில் வைக்கிறார். அதற்கு நிலம் சார்ந்த தெய்வங்கள் நம் மரபிலே தொன்று தொட்டு இருந்திருக்கிறார்கள். அதை இன்னொரு நூற்பாவில் சொல்கிறார்: மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே என்று ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வத்தை வரையறைப்படுத்துகிறார். மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு முருகனையும், காடும் காடு சார்ந்த பகுதிக்கு திருமாலையும், அதே போல கடலும் கடல் சார்ந்த பகுதிக்கு வருண பகவானையும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடத்திற்கு இந்திரனையும் என வகைப்படுத்தி சொல்கிறார். பாலை நிலத்திற்கு கொற்றவையை தெய்வமாக வழங்கக்கூடிய மரபும் நம் மரபிலே இருந்திருக்கிறது. இப்படி நிலம் சார்ந்த கடவுள்களை அடையாளப்படுத்தி வழிபட்ட தமிழ் சமூகத்தின் தொன்மை மரபை தொல்காப்பியம் மிகச்சிறப்பாக எடுத்துரைக்கிறது.